என்ஹெச்பிசின்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு வருடம் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க 2024-25. இது வந்து ஹச்சி ப்ராஜெக்ட், அதாவது பர்பாத்தி ஹச்சி ப்ராஜெக்ட், அதாவது மாண்டி ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சிஸ் தான் வந்து இது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதாவது ஒரு வருடம் ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் தான் இது. ஐடிஐ அப்ரண்டிஸ்ஷிப், டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப் மற்றும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் இருக்குது. அதாவது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ், ஃபார்மசியில் முடித்த கேண்டிடேட்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஐடிஐ முடித்த கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுற மாதிரியான டோட்டலாக 57 வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது. ஒன் பை ஒன் நம்ம அதையெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐடிஐ அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டிராஃப்ட்ஸ்மேன், சிவில், சர்வேயர், பிளம்பர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் ஹெல்ப்பர். இதிலலாம் வந்து அந்தந்த துறையில் ஐடிஐ முடித்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வருடம் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். சரிங்களா? ஃபிட்டரில் 2 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியனில் 13, டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலில் 2, சர்வேயரில் 2, பிளம்பரில் 2, சிஓபிஏயில் வந்து 18 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்தது டிப்ளமோ அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் சிவிலில் வந்து 5 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலில் வந்து 4 வேக்கன்சி, ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியில் வந்து 4 வேக்கன்சி இருக்குது. 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் அந்த துறையில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ், அதாவது சிவில்னா சிவில், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், ஜிஎன்எம்மில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒரு வருடம் வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அடுத்தது கிராஜுவேட் அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் நர்சிங்கில் வந்து 2 வேக்கன்சி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 1 வேக்கன்சி, 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வருடம் வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இதில் அந்தந்த துறையில் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 வருடம் வந்து டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். பிஃபார்ம் மினிமம் 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒரு வருடம் வந்து உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். 2 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் வந்து 57 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் ஆஸ் பர் அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட் 1961 படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேக்கன்சி 57ல் டோட்டலாக 27 சீட் வந்து ரிசர்வ்டு. அதாவது எஸ்சியில் வந்து 14 வேக்கன்சியும், எஸ்டியில் 2 வேக்கன்சியும், ஓபிசியில் வந்து 11 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? ஓகே. ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலிஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் குல்லு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு, தேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மாண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதர் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு, அதுக்கப்புறமேட்டு தான் ரிமைனிங் கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பொதுத்துறை நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் செலெக்ஷன் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறமே நீங்கள் அப்ளை நீங்கள் வந்து டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் ஜாபுக்கு போகிறதுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, apprenticeshipindia.org அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்ஸோடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். சரிங்களா? பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் HR பர்பாட்டி 2 ஹச்சி ப்ராஜெக்ட் நாக்வாயின் டிஸ்ட்ரிக்ட் மாண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். 30/4/2024 நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, டொமிசைல் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட்ரி இது எல்லாமே வச்சு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 30/4/2024. ஏதாவது குவரிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.